அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலில் பிரச்சாரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் திரு விஜயகாந்த் பேசிக் கொண்டிருக்கார். அதனுடைய நேரலை காட்சிகள் உங்களுக்காக. இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு போனால் நான் சரி அடிச்சுட்டு அப்படியே வர முடியும், டாக்டரை பார்த்துட்டு வர முடியும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, வெளியே வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு இல்லைங்க நல்லாப்பா பொண்டா சாப்பிட்றாங்க, சரிங்க சரிங்க சொல்லுங்க அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க ஆதரவு பத்திரிக்கையில் எல்லாம் பொண்டா சாப்பிட்டாங்க, அவங்களே சாப்பிட்டாங்க, சரிங்க எல்லாம் இதெல்லாம் பொய்யா பொய்யா என்னென்ன சொல்கிறது இல்லாமல் நான் சொல்ல முடியும். நேரில் பார்த்தீங்கன்னா எவனுமே பார்க்கல, யாரும் பார்க்கலாம். அதான் இங்கே உள்ள கதை. கதையில் உண்மை கதை நான் சொல்லுவது கதை, ஆனால் இங்கே நடப்பதுன்னு இப்பொழுது நான் சென்று பார்க்குறேன். என் நேரில் என்னை விட சொல்லுங்க, நான் நேரில் போகிறேன். ஏன் விஜயகாந்த் மதத்தில் போகல? விஜயகாந்த் போக மாட்டேன். விஜயகாந்த் என்னைக்குன்னு சுட்டு போட்டாலும் போக மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் அலோவ் பண்ணுங்க, இல்லை வீட்டில் போய் பார்க்குறேன். என்னை பொறுத்த மட்டும் ஜெயலலிதா நல்லா திரும்பவும் தயவு செய்து ஆட்சிக்கு வர வேண்டும். திரும்பவும் மீண்டும் நான் வழங்கும் அந்த முருக தெய்வம், அந்த முருக தெய்வத்தில் சாட்சியாக சொல்லுகிறேன்னு பாருங்க. ஏன்னா சும்மா நானா பேசிக்கிட்டு இருக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார், நிக்கிறது எனக்கு அதனால உட்காருங்க. எதுக்காக சும்மா நம்மளும் அவருக்கு தான் அவங்க ஊருக்கார தான், உங்களுக்கு தெரியாம நான் என்ன புதுசா. அதே மாதிரி பல்லப்பட்டி ஆளுகளை பற்றி சொன்னாங்க, எங்கள் மனைவி பிரேமலாதா சொன்னாங்க, தயவுசெய்து பல்லப்பட்டிக்காரங்க வருவாங்க, ரொம்ப நல்லவங்க. பல்லப்பட்டி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்லவங்க. அப்போ என்கிட்ட ஜவஹர்லால் எல்லாரும் வந்தவங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கூட்டுக்குழு வச்சுருக்கோம், உங்களை என்னம்மா நான் என்கிட்ட பெண்கள் மனநிலை எப்படி இருக்கும், பெண்களோட இஸ்லாமியிடம் பெண்களோட மனநிலை எப்படி, அதனால எந்த மனநிலை நானும் நீங்களும் வேறு இல்லையா, அவங்களுடைய மனநிலை எப்படியோ அவங்க மனதை சேர்ந்த விஷயம், அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செல்லும். தப்பா சொல்லும். அதே மாதிரிதான் தப்பு இல்லை. அவங்க சொல்றாங்க ஒரு கட்சிக்காரங்க வேணுங்கிறாங்க, ஒருத்தவங்க வேணாங்கிறாங்க அந்த சட்டத்தை, சிலர் வேணுங்கிறாங்க சிலர் வேணாங்கிறாங்க. இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன மனதில் இருக்க என்ன இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்களோ சட்டத்தை விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆதரிக்கும். அவர்கள் மனசு பிடிச்சி